வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், அதை நோக்கி ஓடணும்னு ஆசையும் இருக்கும். ஆனால் முதல் நாள் காட்டுற அதே வேகம் அடுத்த நாள் ஏனோ குறைஞ்சிடுது. கையில் இருக்கிற ஃபோனை நோண்டிக்கிட்டு நேரத்தை வீணடிக்க தோணுதே தவிர வேலையை ஆரம்பிக்க மனசு வரமாட்டேங்குது. இந்த மனநிலையை மாற்ற சில வழிகளை இப்போ பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு தோணுதா, உடனே 5 4 3 2 1ன்னு மனசுக்குள்ளே எண்ணிட்டு யோசிக்காமல் அந்த வேலையை ஆரம்பிச்சிடுங்க. அதிகமாக யோசிச்சா நம்ம மனசு நம்மளையே ஏமாற்றிடும். இன்றைக்கி இந்த முழு வேலையும் முடிக்கணும்னு நினச்சா மனசு ரொம்பவே பயப்படும். அதுக்கு பதிலாக அடுத்த 15 நிமிஷம் மட்டும் நான் இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லுங்கள். சின்ன இலக்குகள் மனசுக்கு பாரமாக தெரியாது. நம்ம கவனத்தை சிதறடிக்கிற முதல் எதிரி இந்த ஃபோனு தான். வேலை செய்யும்போது ஃபோனை வேறு ஒரு அறையிலையோ அல்லது கண்ணில் படாத இடத்துலையோ வைங்க. கண்ணுக்கு தெரியலைன்னா கருத்துக்கு வராதுங்கிறது தான் உண்மை. மனசு சொல்கிறத கேட்காதீங்க, நீங்கள் சொல்கிறத மனசை கேட்க வைங்க. இப்போ கஷ்டப்பட்டால் தான் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறத உங்களுக்கு நீங்களே அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு வேலையை முடித்ததுக்கப்புறம் கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்குது பாருங்க, அது ஃபோன் நோன்றதை விட பல மடங்கு பெருசு. அந்த நிம்மதியை நினச்சி பாருங்கள், தானாக வேகம் வரும். வெற்றிங்கிறது ஒரே நாளில் வர்றது கிடையாது. தினமும் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் சோம்பேறித்தனத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உங்கள் கனவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.